கர்த்தர் நல்லவர், சகலவற்றை கர்த்தர் புதிதாக்குகிறதற்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் தள்ளாத ஆண்டவர். இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். கர்த்தர் கொடுத்த பாடலினுடைய ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் பாடி மகிமை விளங்கும் நாட்கள் இது. அந்த பாடலில் ஒரு சரணத்தை பாடி நம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கலாம். நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோடு சேர்ந்து பாடுவோம். மகிமை விளங்கும், மகிமை விளங்கும் நாட்கள் இது. கர்த்தர் என் வாழ்வில் விளங்க செய்வார். மகிமை விளங்கும் நாட்கள் இது. கர்த்தர் அவர் செய்ய நினைத்தது, அவர் செய்ய நினைத்தது நிறைவேறும். அவர் செய்வதை தடுப்பவர் எவரும் இல்லை. அவர் செய்ய நினைத்தது, அவர் செய்வது. எல்லாரும் பாடுகள். அமர்ந்து காத்திருப்பே, அமர்ந்து காத்திருப்பே, அவர் மகிமையை கண்டிடுவே. அமர்ந்து காத்திருப்பே. அவமானங்கள் நிறைந்த என்னை, அவமானங்கள் நிறைந்த என்னை அற்புதத்தால் நிறைப்பாரே. இயலாத என் காரியங்கள், அவமானங்கள் அவமானங்கள் நிறைந்த என்னை, ஆமென், இயலாத என் காரியங்கள். நம்பிக்கையோட சொல்லுங்க. மகிமையின் ராஜனின், மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள் மாம்சமான கண்கள் காணும். மகிமையின் தேவனின் மகத்துவங்கள். அமர்ந்து காத்திருப்பேன், அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடுவே. அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை. கடைசி ஒரு விசை கூட. அமர்ந்து காத்திருப்பேன், அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை. அமர்ந்து காத்திருப்பேன். ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 61வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 61:3 வசனம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ பிள்ளை. கர்த்தர் அவர்களை எப்படி நாட்ட விரும்புகிறார் என்றால் தம்முடைய மகிமைக்கென்று. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் தைரியமாய் சொல்ல முடியும், நான் ஏதோ தற்செயலாய் வந்தவன் அல்ல, நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு வந்தவன்? சொல்றவங்க மட்டும் சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் தமது மகிமைக்காக தேசத்திலே அவர்களை நாட்டுகிறார். அங்கேதான் அவர் என்ன செய்கிறாராம். இங்கே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு அடியான் மூலமாய் கர்த்தர் பேசுகிற வார்த்தை, உன் சாம்பலை கர்த்தர் சிங்காரமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நம்புறவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வலது கரத்தை உயர்த்தி, என் சாம்பல் சிங்காரமாய் மாறும். நம்புறவங்க வலது கரத்தை உயர்த்தி தைரியமா நம்பிக்கையோடு சொல்ல, என் சாம்பல் சிங்காரமாய் மாறும். எது எது இன்னைக்கு உங்களுக்கு சாம்பலை போல? ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் பலரை சாம்பலில் உட்கார வைத்த சில சூழ்நிலைகள் உண்டு. எல்லாவற்றையும் இன்னைக்கு எடுத்து பேசுகிறதற்கு நேரம் இல்லை. இன்றைக்கு விசேஷமாய் சாம்பலில் இருந்த ஒருவனை சிங்காரமாக்கின ஒரு சம்பவம் வேதத்தில் உண்டு. யார் தெரியுமா? அடிக்கிறீங்க பார்த்தீங்களா? மொர்தெகாய். அவன் வாழ்க்கையிலே ஒரு சாம்பலின் அனுபவம் வந்தது. இதை சொல்லுவதற்கு முன்பாக ஒரு வார்த்தையை சொல்லி செய்திக்குள் போக விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையின் துவக்கத்தில் சாம்பல் இருக்கலாம், ஆனால் முடிவு வரை சாம்பல் இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். சில நேரத்தில் கர்த்தர் சில துவக்கத்தை சாம்பலிலே துவங்க வைப்பார். துவக்கம் சாம்பலா இருப்பது அது தண்டனை அல்ல, ஆனால் முடிவு வரை என் வாழ்க்கை ஃபுல்லாவே சாம்பல் இல்லை இல்லை இல்லை. என் வாழ்க்கையில சாம்பல் ஒரு நாள் சிங்காரமாய் மாறணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆமென். மொர்தெகாயின் வாழ்க்கையில் துவக்கம் சாம்பல் இருந்தது. ஆனால் அந்த சாம்பல் மொர்தெகாயின் கடைசி வரை இல்லை. அந்த சாம்பலை எது நிமித்தம் அந்த சாம்பல் அவன் உட்கார்ந்தானோ அந்த சாம்பலை தான் கர்த்தர் அவனுக்கு சிங்காரமாய் மாற்றினார். நமக்கு தெரியும், எஸ்தர் 4வது அதிகாரத்தின் 1வது வசனத்தின் 3வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, வாசியுங்கள். நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு 3வது வசனத்தை வாசியுங்கள். அவனுடைய கட்டளை போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். ஏன் இந்த சாம்பல் வந்தது என்பது நமக்கு தெரியும். ஆமான் என்கிற ஒருவன் எழும்பி ராஜா அவனை கனப்படுத்தி அவனை ஒரு ஸ்தானத்தை கொடுத்து உட்கார வைக்கிறான். ஆமை, எல்லாரும் அவனை நமஸ்கரிக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டளையும் பிறக்கப்பட்டது. ஆனால் ஆமென், மொர்தெகாய் யூதனானபடினால், கர்த்தருடையனானபடினால், ஆமென், அவரை வணங்கின இந்த கழுத்து யாரையும் வணங்காது என்கிறதுல உறுதியா இருந்தது நிமித்தமாய் இதன் நிமித்தம் கோபப்பட்ட ஆமான் அவனுக்கு மாத்திரமல்ல, அவனோடு இருந்த அத்தனை ஜனத்துக்கு விரோதமாய் ஒரு பெரிய கட்டளையை பிறப்பிக்கிறான். நாளை குறித்து எந்த நாள் தெரியுமா? 12ஆம் மாதத்தின் 13வது நாள். இந்த 13ஆம் தேதியில் அந்த வார்த்தையை பேசுறதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரேன். எல்லாம் நான் எடுத்த செய்தி எல்லாமே கரெக்டாக அந்தந்த டேட்டில் வர்றதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரேன். 13ஆம் தேதியில் இவன் கதையை மட்டுமல்ல, இவனுக்கு மொத்த குடும்பத்தின் கதையும் நான் முடிச்சு கட்டுறேன். இது அவன் போட்ட தீர்மானம். இதை கேட்டு சாம்பலில் உட்கார்ந்தான். ஆனால் அந்த சாம்பல் வெறுமையாய் போகவில்லை. அவன் குறித்த நாட்களிலே அவன் நினைத்ததல்ல நடந்தது, கர்த்தர் குறித்த காரியம் நிறைவேறினது. ஹல்லேலூயா. இந்த சாம்பலில் உட்கார்ந்தவன் நினைக்காத ஒரு சிங்காரிப்பை கர்த்தர் மொர்தெகாய் வாய்க்கலை அனுமதித்தார். அதுதான் எஸ்தர் 6வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம் சொல்லப்படுகிறது, வாசியுங்கள். ஆமானை நோக்கி சீக்கிரமாய் வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் அரமனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கு யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். 11வது வசனம். அப்படியே ஆமா வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டுமல்ல, எஸ்தர் 9வது அதிகாரத்தின் அதனுடைய 1வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, அதையும் வாசியுங்கள். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதி, எல்லாரும் சொல்லுங்க 13ஆம் தேதியிலே சொல்லுங்க 13ஆம் தேதியிலே கடைசி வார்த்தை காரியம் மாறுதலாய் முடிந்தது. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க? இந்த 13ஆம் தேதியிலே காரியம் மாறுதலாய் நம்புற உள்ளம் கம்பீரத்தோடு ஆர்ப்பரிக்க துவங்குங்கள். சில குடும்பத்தில் இன்றைக்கு காரியம் மாறுதலாய் முடியுது. சில வாழ்க்கையில் இன்றைக்கு காரியம் மாறுதலாய் முடியுது. உன்னோடு போராடினவரை நீ தேடியும் காணாதிருக்கிற நாள், உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருக்கிற நாள். ஹல்லேலூயா. காரியத்தை மாறுதலாய் ஆண்டவர் முடிய பண்ணுகிறார். ஆமென். மொர்தெகாய் இப்படி ஒரு சிங்காரிப்பு தன் வாழ்க்கையில் வரும் என்று அவன் கேட்கவே இல்லை, அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்கலாம்? ஆண்டவரே, இந்த சட்டத்தை மாத்துங்க ஆண்டவரே. ஆனா சில சட்டங்கள் மாறாமலும் சில காரியம் இன்னும் மாறாம உன்னை சாம்பால கர்த்தர் உட்கார வச்சது நீ கேட்டதல்ல, நீ கேட்டதிலும் அதிகமானதை கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென். 13ஆம் தேதியிலே காரியம் மாறுதலாய். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, டேட்டை நோட் பண்ணிக்கோங்க. காரியம் மாறுதலா முடியுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? வலது கரத்தை உயர்த்தி வலது காரியம் மாறுதலாய் முடியுதுன்னு சொல்றவங்க காரியம் மாறுதலாய் முடியும். யெகோவா ஓசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர்,
யெகோவா ஓசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீ, யெகோவா சபையோ என்னை. ஆண்டவரை பார்த்து சொல், நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொள்வீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல். சாம்பல் சிங்காரமாய் மாற வேண்டும் என்றால் தேவ பிள்ளை, நான் அமர்ந்திருக்கிற சாம்பல் எப்படிப்பட்ட சாம்பல் என்பது முதல்ல கவனிக்கணும். எல்லா சாம்பலும் சிங்காரமாய் மாறுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. வேதத்திலே அநேகர் சாம்பலில் உட்கார்ந்த அனுபவங்கள் நமக்கு படிக்க முடியும். நான் மொர்தெகாய் வாழ்க்கையும் இன்னொரு வாழ்க்கை எடுத்து காண்பிக்கிறேன். இன்னொரு பட்டணம் ராஜாவோடு கூட சேர்ந்து ஒரு பட்டணம் சாம்பலில் உட்கார்ந்தது. எந்த பட்டணம்? ஆமென். அந்த சாம்பல் எந்த சாம்பல்னா அக்கிரமத்தினால் வந்த சாம்பல். அந்த சாம்பல் சிங்காரமாய் மாறல. அந்த சாம்பல்ல ரிசல்ட் என்னன்னா அவர்கள் மேல் இருந்த தண்டனை நீக்கப்பட்டது. ஆமென். என்னுடைய அக்கிரமத்தினால் வரக்கூடிய சாம்பல்னு ஒன்று இருக்கு. நான் செய்கிற அநியாயத்தினால, நான் செய்கிற தீமையினால தேவ தண்டனை வரும் என்கிற பயத்தில் நான் அமருகிற சாம்பல் ஒன்று இருக்கு. அந்த சாம்பலில் கத்தர் என்ன சிங்காரிப்பாரான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. சிங்காரிக்கல்லவே. அங்கே கத்தர் ஒரு மன்னிப்பை கொடுக்கிறார். வாழ்க்கை திரும்பவும் தொடருகிறது. ஆனால் மொர்தெகாய்க்கு வந்த சாம்பல் என்பது அக்கிரமத்தினால் வந்த சாம்பல் அல்ல, இது அனுமதிக்கப்பட்ட சாம்பல். ஹல்லேலூயா. இது அனுமதிக்கப்பட்ட சாம்பல். ஏன் அனுமதிக்கப்பட்டது என்று சொல்லுகிறேன் என்றால், இப்படி ஒரு சூழ்நிலை நடக்கும்போது அந்த கிரியை நடந்தேறும் வரையிலும் கத்தர் அமைதியாக தான் இருக்கிறார். கத்தர் எந்த வார்த்தையுமே கொடுக்கவில்லை, எதுவுமே செய்யலை. ஆமென். ஆமான் எழும்பி அவன் தீவிரமாய் காரியங்களை நடப்பிக்க கத்தர் எந்த கிரியை நடப்பிக்கலைன்னா ஒன்று தெளிவாக தெரியுது, கத்தர் அனுமதித்து தான் இந்த ஆமான் எழும்பி இருக்கிறான். ஹல்லேலூயா. ஏன் இந்த வாழ்க்கையில் இப்படி ஒரு சாம்பல் அனுமதிக்கப்பட ரீசன் என்ன? ஆமென். மொர்தெகாய் ஒரு தப்பு ஆமானுக்கு செய்ததினால இல்லை, அல்லது மொர்தெகாய் வாழ்க்கையில் ஒரு அக்கிரமம் இருந்ததுனால இல்லை. எதனால இப்போ ஆமான் இவ்வளோ தீவிரமாக எழும்புறான்னா, இந்த மொர்தெகாய் யாருக்காக வைராக்கியமாக நிற்கிறான் தெரியுமா? ஆமானுக்காக இல்லை, தான் ஆராதிக்கிற தெய்வத்திற்காக. ஹல்லேலூயா. இதனுடைய ரிசல்ட் என்னன்னா, ஆமென், மாமன் வரும்போது மொர்தெகாய் மட்டும்தான் வணங்கலை. ஆனால் அவனுடைய தீவிரம், அவனுடைய கோபம் எங்கேயும் பாதிக்க இப்போ தொடங்குது தெரியுமா? மொத்த ஜனத்தையும். இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது ஆண்டவர் இடைப்பட்ட காரியம் இதுதான். விசேஷமாக குடும்பத்தில் இந்த மொர்தெகாயை போல ஆண்டவருக்காய் வைராக்கியமாக நிற்கிற அன்பு உள்ளமே. ஆமாம். சாத்தா முதல்ல உங்கள்கிட்ட போராடி பார்ப்பான். ஆமாம். போராடும்போது மொர்தெகாய் பார்த்து ஆமான் எப்படி சொல்கிறான்னா, இவனை மட்டும் தனியாக தீர்க்கிறது எனக்கு இது அற்ப காரியங்களெல்லாம் கை வைக்க முடியாது. ஆமாம். எத்தனை பேர் நான் சொல்கிற வார்த்தை புரியும்? வெளியில் சொல்லிப்பான், மொர்தெகாய் மட்டும் கை வைக்க முடியாது, ஜெபிக்கிற பிள்ளை மேலே கை வைக்க முடியாது, பிரசனத்தை சுமக்கிறவன் மேலே கை வைக்க முடியாது. எத்தனை பேர் நான் சொல்லுகிற வார்த்தை நம்புகிறீர்கள்? நீ ஒருவனாய் உன் குடும்பத்தில் நிற்க சத்துருக்கு உன்னை தனியா கை வைக்க முடியாது. நம்புற உள்ளங்கள் மட்டும் நல்ல கைகளை தட்டி glory ரபா ஷாக்கா தலரா ரிமா ஹந்தல் ரேகபாஷியாதரா. நீ யூதனானா, நீ தேவ பிள்ளையானா, நீ ஜெபிக்கிறவனானா, நீ தேவனை உண்மையாக ஆராதிக்கிறவனானா, உன் மேல தனியா சத்துருக்கு கை வைக்க முடியாது. ஹல்லேலூயா. அவன் அற்ப காரியம் சொல்லி எங்க கை வைக்கிறான் தெரியுமா? குடும்பத்தை கை வைக்கிறான். ஹல்லேலூயா. ஜனத்தை கை வைக்கிறான். இன்னைக்கு அநேக ஜெபிக்கிற உள்ளங்கள் உடைஞ்சதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? சத்துரு தனியாக கை வச்சு பார்த்தான், முடியல. அதனால இவனை எங்க கை வச்சா இவனுக்கு சாம்பல் உட்காருவான்னு அவனுக்கு தெரியும். அதனால பிள்ளைங்க லைஃப்ல கை வைக்கிறான், புருஷன் லைஃப்ல கை வைக்கிறான், மனைவி லைஃப்ல கை வைக்கிறான்.
ஹalleluya. நம்பி இருக்கு நம்ம கூட இருக்கிறவங்க சார்ந்து இருக்கிறவர்கள் மேல கை வைக்கிற மொர்தெகாயை தளர்ந்துராத. நீ நிக்க 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 நீயும் காக்கப்படுவாய், உன் குடும்பமும் காக்கப்படும். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் காரியம் மாறுதலாய் முடிகிற நாள் என்று விசுவாசிக்கிறோம்? ஆராதிக்க துவங்கு சபையே. உன் ஜெபம் வீண் போகாது, உன் கூக்குரல் வீண் போகாது. உன்னை தளர பண்ண உன் குடும்பத்துல கை வச்சு பார்க்கிறான். இல்ல 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 இல்ல, காரியம் மாறுதலாய் முடியும், காரியம் மாறுதலாய் முடியும். இந்த சாம்பல் கர்த்தர் அனுமதித்தது உன்னை அழிக்க இல்ல, உன்னை சிங்காரப்படுத்துவதற்காக. இவன் மேல கை வச்சா இல்ல, இவன் குடும்பத்துல கை வைப்பான். ஆமே. இவன் இப்ப ஏன் இந்த மொர்தெகாய் சாம்பல் உட்கார போய் உட்கார்ந்தான் தெரியுமா? தனக்காக அவன் தான் வாழ்க்கையில மட்டும் கை வச்சிருந்தா இந்த அளவுக்கு இவன் உட்கார்ந்துருப்பானான்னு தெரியல. அவனுக்கு இப்ப ரொம்ப வேதனை. என் நிமித்தம் என் ஜனமும் அழிக்கப்படுது. ஹalleluya. ஆமென். அவன் சாத்தான் டைரக்டா போராடி பார்க்கிறான், சில மனுஷர்கள் மூலமா போராடி பார்க்கிறேன். ஏன்னா இவன் ஜெபிக்கிறவன், இந்த குடும்பத்தில் இவ ஜெபிக்கிறவா, இவ கிட்ட போராடினா ஆமாம் இவனால் எதிர்த்து நிற்க முடியாது. இவன் குடும்பத்தில் கை வைப்போம், இவன் பிள்ளைகளில் கை வைப்போம். ஆமாம், இப்படிப்பட்ட நிலையில் இந்த கூடாரத்தில் இந்த குடும்பத்திலிருந்து வந்திருக்கிற அன்பு மொர்தெகாயே, ஆமாம் உன்னை சிங்காரப்படுத்துகிற நாள் இது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் தளர்ந்து போவதில்லை, நான் தள்ளாடுவது இல்லை. பிரசனத்தில் அமர்ந்திருந்து கர்த்தர் எனக்காய் செய்யும் யுத்தத்தை நான் பார்க்க போகிறேன் என்று நிச்சயம் உள்ளவர்கள். இந்த பிரசனத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பேன். சொல்லுங்க, இந்த பிரசனத்தில், உந்தன் பிரசனத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினா, என் பலத்தினா ஒன்றுமாகாது, என் சுயத்தினா நடக்காதப்பா. என் பலத்தினால் அல்ல, என் சுயத்தினால் அல்ல. ஹalleluya. என் சுயத்தினா ஒன்று உந்தன் பிரசனத்தா, உந்தன் பிரசனத்தா கூடுமே. நம்புறீங்களா இந்த வார்த்தை? ஆமென். உந்தன் பிரசனத்தா. நம்பிக்கையோட கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, யெகோவா ஓசேனு, யெகோவா ஓசேனு. என்னை மீண்டும் உன் சாம்பல் சிங்காரமாகும். உன்னை கர்த்தர் அலங்கரித்து நிறுத்தி வரும் கூடாரத்தில். ஹalleluya. ஏகோ உன்னாலதான், நீ இன்னும் அவரை பிடிச்சிட்டு இருக்கிறதுனாலதான் இப்படி ஒரு சூழ்நிலை என்று பேசப்பட்டு கொண்டிருக்கிற உள்ளமே, உன்னை கர்த்தர் சிங்காரித்து நிறுத்துவா. அவன் நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை அநியாயத்தினால் இந்த சாம்பல்னா அதுக்கு பரிகாரத்தை நீ தான் பார்க்கணும். ஆனா அனுமதிக்கப்பட்ட சாம்பல்னா உனக்காய் ஒருவர் நின்று யுத்தம் பண்ண நிற்பா. எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. மொர்தெகாய்க்கு இப்ப இதுதான் தாங்கல. ஆமென். எஸ்தர் ஆள் அனுப்பி வஸ்திரத்தை கொடுத்து அனுப்பிவிட்டு என்ன விஷயம் கேட்டா, ஹalleluya, என்ன சொல்லி அனுப்புகிறான் பாருங்கள். எஸ்தர் 4வது அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 7வது வசனத்தை 8வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது மொர்தெகாய் தனக்கு சம்பவித்த எல்லாவற்றை பற்றியும் யூதரை அழிக்கும்படி ராஜாவின் கஜானாவுக்கு எண்ணி கொடுப்பேன் என்று சொன்ன பணத்தொகையை பற்றியும் அவனுக்கு அறிவித்ததும் யூதர்களை அழிக்கும்படி பிறந்த கட்டளை நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும் அவள் அகத்தியமாய் ராஜாவினிடத்தில் போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று சொல்லி அனுப்புற. ஏன் நான் இந்த சாம்பல் உட்கார்ந்து இருக்கிறேன்? இது அனுமதிக்கப்பட்டது. எனக்கு மட்டும் பிரச்சனைனா கூட ஓகே எஸ்தரே,
இப்போ என் குடும்பத்தில் கை வைக்கிறான், என் ஜனத்தில் கை வைக்கிறான். ஹல்லேலூயா. அன்புள்ளமே, இப்படிப்பட்ட நிலையில் ஆமாம் இன்னைக்கு அதனால் அநேகருடைய ஜெப வாழ்க்கையில் கொஞ்சம் தளர்வு வருது. ஜெபித்து ஜெபித்து தளர்ந்து திரும்ப சொல்கிறேன், உங்கள் மேலே அவனால் கை வைக்க முடியலை, உங்கள் மேலே அவனால் கை வைக்க முடியலை, கை வைக்க முடியாது. அதனால் அவன் எங்கே கை வச்சு தொடங்குறானா, சுற்றி இருக்கிறவங்க. ஏன் சுற்றி இருக்கிறவங்களை கை வைக்கிறானா? உன்னை தளர வைக்கிறதற்காக. ஹல்லேலூயா. உங்களை தளர வைக்கிறதற்காக. ஆமாம், நின்றுங்க நின்றுங்க நின்றுங்க. இந்த 13ஆம் தேதி காரியத்தை கர்த்தர் மாறுதலா முடிய பண்ணுவார் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதற்காக இப்படி ஒரு சாம்பல் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார்? ஆண்டவரே, ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு சிச்சுவேஷனை நீங்க அனுமதிச்சீங்கன்னா, அதை தான் ஆவியானவர் சொல்லுகிறார், உன் சாம்பலை கர்த்தர் சிங்காரமாய் மாற்றுவார். ஆமை, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து. சங்கீதம் 71 20 21 வசனங்கள். எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை என் கூட சத்தமா வாசிக்க போறீங்க. ஆமா, எல்லாரும் ஸ்கிரீனை பார்த்து வாசிக்கலாமா? ஆமா, சங்கீதம் 71 சங்கீதம் 20 21 வசனங்கள் போடுங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து, திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். அடுத்த வசனம், என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். சொல்லுங்க, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். ஹல்லேலூயா. ஏன் இந்த இக்கட்டு, ஏன் இந்த ஆபத்து கர்த்தர் ஏன் அனுமதித்து அமைதியா இருக்கிறார்னா, அழிக்க அல்ல, உங்கள் மேன்மையை பெருக பண்ணுவதற்காக. ஹல்லேலூயா. அற்பமாய் உங்க குடும்பத்தில் உங்களை பார்த்த கண்கள் உங்களை அலங்காரமாய் பார்க்க போகிறது, அலங்காரமாய் பார்க்க போகிறது. ஹல்லேலூயா. காரணம் இதே. இந்த மொர்தெகாய் விஷயத்தை ஆமான் கிட்ட ஆமான் கூட பேசாம தான் போனார். இந்த ஆமான் கிட்ட எடுத்து சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹல்லேலூயா, ஆமென். நீங்க 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 3-4 வசனங்களை வாசியுங்கள். அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவர் தங்களுக்கு செவி. இவன் ஆண்டவருக்காக உறுதியா நின்னு கர்த்தருக்காக நிக்கிறத பார்த்துட்டு தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் மொர்தெகாயின் சொற்கள், அதாவது இவன் சொல்றது நிக்குமா நிக்காதான்றத பார்க்கிறதுக்காக ஆமானுக்கு அறிவித்தார்கள். அப்ப போட்டு கொடுத்தது யாரு? அதாவது உங்களெல்லாம் போட்டு கொடுக்கறதுக்கு வெளியில இருந்தெல்லாம் அல்ல வேண்டாம், கூடவே தான் ஆராதிச்சிருப்பாங்க. அவன் கூட சும்மா போயிட்டாரு. ஆனா இந்த மக்கள் கூட இருக்கிற மக்கள் இருக்குதுல, அவன் ஆமான் கிட்ட சொல்லி, அப்ப இந்த மக்களுடைய கண் பார்வை எப்படி இருக்குதுன்னா, இவனா அற்பமாய் பார்த்த இந்த மொர்தெகாயை அதே கண்கள் நடுவில் கர்த்தர் அலங்காரமாய் மாற்றி நிறுத்துகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க என் சாம்பல் சிங்காரமாய் மாறும்? ஹல்லேலூயா. ஆமென். தேவப்பிள்ளை, அனுமதிக்கப்பட்ட சாம்பலானால், இந்த வார்த்தையை நான் இப்படி சொல்லுகிறேன், அனுமதிக்கப்பட்ட சாம்பலானால் ஒரு சிங்காரமும் அனுமதிக்கப்படும். சத்தமா சொல்லுங்க, அனுமதிக்கப்பட்ட சாம்பலானால் சிங்காரமும் அனுமதிக்கப்படும். சொல்லுங்க ஒரு விஷயம், அனுமதிக்கப்பட்ட சாம்பலானால் சிங்காரமும் அனுமதிக்கப்படும். ஆமென். ஆனால் தேவ பிள்ளைகள் கவனிக்க வேண்டிய ஒரு 4 காரியங்கள் இதே அதிகாரங்களில் இருந்து சொல்ல விரும்புகிறேன். இந்த மொர்தெகாயின் வாழ்க்கையில் வெளிப்பட்ட, மொர்தெகாயினிடத்தில் வெளிப்பட்ட 4 முக்கியமான அனுபவங்கள். 1, நிற்பதில் சோர்ந்து விடாதே, நிற்பதில் சோர்ந்து விடாதே. இந்த மொர்தெகாய் ஆமென் தன்னுடைய ஆரம்பத்தில் எந்த நிலையிலே எந்த அடையாளத்தில் நின்றானோ அதே அடையாளத்தில் தான் ஆமான் தீவிரம் அடைந்து இவ்வளோ பெரிய கட்டளைகள் பிறப்பித்த பிறகும் எந்த இடத்திலும் ஆமான் தான் நிற்பதிலிருந்து சோர்வடையவில்லை. ஆமாம், நீங்கள் படிச்சீங்கன்னா எஸ்தர் 3வது அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களை வாசியுங்கள். ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார். ஆனாலும் மொர்தெகாய் வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. இதனால மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது
மூர்க்கம் நிறைந்தவனானான் என்று 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ கட்டளை பிறக்கப்பட்டாச்சு. ஹல்லேலூயா. ஆமானுக்கு மொர்தெகாய் மேலே இன்னும் கோபம் வருது. இப்படி இருந்த பிறகு கூட, அவன் இப்பொழுது சாம்பலில் இருந்த பிறகு கூட, எஸ்தர் 5வது அதிகாரத்தின் 9வது வசனத்தில் இந்த மொர்தெகாய் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். ஆமான் சந்தோஷம் மகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான். ஆனாலும் ராஜாவின் அரமனை வாசலில் இருக்கிற மொர்தெகாய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறது கண்டபோது மொர்தெகாயின் மேல் ஆமென் அங்க மூர்க்கம் கொண்டா. இங்க என்ன பண்றாரு? உக்கிரம். அதாவது மூர்க்கத்துல இருந்து எக்ஸ்ட்ரீம் தான் உக்கிரம். இப்படி வருதுனாலே ரிசல்ட் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துரு மூர்க்கத்துல இருந்து உக்கிரத்துக்கு வாரானாலே உன் சாம்பல் சிங்காரமாய் மாறப்போகுதுன்னு அர்த்தம். ஆமென். நான் சொல்ல வரக்கூடிய வார்த்தை கவனிங்கள். இவ்வளவு கட்டளை பிறந்து இப்படி இருந்த பிறகும் மொர்தெகாயின் இடத்தில் வெளிப்பட்ட கிரியை தான் அடையாளத்தை மாட்டல. மொர்தெகாய் ஒரு காரியத்தை செஞ்சார்னா இந்த சட்டம் திரும்ப எழுதப்படும். என்ன காரியம் தெரியுமா? ஆமான வணங்கிட்டார்னா, சில காரியத்தை கொஞ்சம் எசைஞ்சு போயிட்டார்னா இந்த காரியத்தில் ஒரு திருத்தம் வர வாய்ப்பு இருக்கு. ஆமான் காலை கொஞ்சம் பிடிச்சிட்டார்னா இந்த காரியத்தில் ஒரு கிரியை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் மொர்தெகாயுடைய தீர்மானம் என்ன தெரியுமா? என்ன இருந்தாலும் இந்த அடையாளம் மாறாது. என் அடையாளம் ஒண்ணுதான். நான் கர்த்தரை நோக்கி நிற்கிறவன், நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். ஹல்லேலூயா. அவன் ஒரு விசை வணங்கி இருந்து, ஆமானே தெரியாம பண்ணிட்டேன், நான் மூடத்தனமாக பண்ணிட்டேன், அறிவில்லாமல் பண்ணிட்டேன், இந்த ஒரு விஷயம் என்னை மன்னிச்சு இப்படி இறங்குங்க. ஏன்னா மோதிரம் யார்கிட்ட தான் இருக்குது தெரியுமா? இப்போ ஆமான் கிட்ட தான் இருக்கு. சட்டத்தை திருத்தி இப்போ திரும்ப அந்த மோதிரத்தை வச்சு அந்த சட்டத்தை வாய்க்க பண்ணுறதுக்கு ஆமானால கூடும். அதிகாரம் அவன் கையில் தான் இருக்கு. இப்போ ஆளுகை அவன் கையில் தான் இருக்கு. ராஜா மொத்த ஆளுகை இப்போ அவன் கிட்ட. நீ என்ன செய்யணுமோ செய்யிட்டார். அப்போ இந்த இடத்துல மொர்தெகாய் கொஞ்சம் காலை பிடிச்சு கொஞ்சம் எசைஞ்சு ஆமானுக்கு கீழே கொஞ்சம் தன்னை தாழ்த்தி, ஆமானே கொஞ்சம் எனக்கு இறங்குன்னு சொல்லி தன் அடையாளத்தை கொஞ்சம் மாற்றி இருந்திருப்பார். ஆனால் அந்த இடத்துல ஒரு கிரியை நடந்திருக்கும். ஆனால் அடையாளத்தை மாற்றாததுனால இன்னைக்கு சத்துருவின் உக்கிரம் இவன் வாழ்க்கையில் அதிகமாகுது. இன்னைக்கு அநேக குடும்பத்தில் அடையாளம் மாறாமல் நிற்கிறதுனால சில சத்துருவின் மூர்க்கம் அதிகமாகுது. கலங்காத தேவ பிள்ளையே, அடையாளத்தை மாற்றாத. நீ அவருடைய என்பதை காண்பித்து கொண்டே நில்லு. என்ன வந்தாலும் சரி, நான் கர்த்தருக்காய் நிற்பேன். ஹல்லேலூயா. விசேஷமாய் ஆமென் விக்கிரக கோட்டையிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், ஹல்லேலூயா, இப்படிப்பட்ட நிலையிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், நீங்கள் சந்திக்கிற சிச்சுவேஷன் பலதும் இப்படி தான் இருக்கும். ஆமாம், இந்த இடத்துலேருந்து நீ திரும்ப இங்கே வந்தேனா, இதுலேருந்து நீ திரும்ப இங்கே வந்தேனா, உன் குடும்பத்தில் இந்த காரியத்துக்கு நாங்கள் கூட நிற்போம், உன் காரியத்தில் இந்த காரியத்தில் நாங்கள் உங்களுக்கு துணை நிற்போம். இவ்வளோ சொல்லியும் இன்னும் விடாமல் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிற உள்ளத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உனக்காய் அக்கினி நடுவில் கர்த்தர் வந்து நிற்பதை நீயும் காண்பாய், உன்னை சுற்றி இருக்கிற ஜனமும் காணும். ஹல்லேலூயா. மொர்தெகாய் அடையாளத்தை மாற்றல, காம்ப்ரமைஸ்க்கே போகல. எனக்கு இந்த 3 வாலிபர்களுடைய அந்த சரித்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சரித்திரம். பாபிலோன்ல அடிமையாய் கொண்டு போகப்பட்ட வாலிபர்கள், அங்க ராஜா என்ன சொல்றாரோ அது இவங்க செஞ்சுதான் ஆகணும். ஆமாம், இப்பொழுதும் ஒரு சிலையை உண்டு பண்ணி, தெரிந்த வார்த்தைகள் தான் தானியேல் 3வது அதிகாரத்தில் இருக்கிறது. ஆமாம், ஒரு சிலையை உண்டு பண்ணி எல்லாரும் அதை வணங்க வேண்டும் என்று கட்டளை பிறக்கிறது. வேதம் சொல்லுகிறது எல்லாரும் வணங்கினார்கள் என்று. ஆனால் இந்த 3 பேரும் அப்படி நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக வைராக்கியம் இருக்கிற எந்த சூழ்நிலையிலும் தங்கள் அடையாளத்தை மாற்றாமல் கர்த்தருக்காய் நிற்கும் போது ராஜா அவங்கள்ட்ட பேச தொடங்குகிறார். ஆமாம், நீங்கள் ஏன் நிற்கல, ஒரு சான்ஸ் கூட தாரேன், நீங்கள் நிற்கணும்னு சொல்லும்போது அந்த 3 வாலிபர்கள் சொன்ன வார்த்தையை கவனிகள். தானியேல் 3வது அதிகாரம் அதனுடைய 16-17 வசனங்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. ராஜாக்கு முன்னாடி இப்படி பேச முடியுமா?
என்ன போல்டு, எப்படி சொல்றாங்க, இதை குறித்து பேசுறதுக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. அது என்ன சொல்றாங்கன்னா, இதை பத்தி எங்கள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. ஆமாம், நீ என்ன வேணாலும் செய் ராஜாவே, இந்த காரியத்தில் நான் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேன். ஆமாம், நான் ரெண்டு நினைவு உடையவன் அல்ல, நான் ஒரே நினைவு தான். கர்த்தர் தெய்வமானார், கர்த்தர் தெய்வமானார், கர்த்தரை மட்டுமே சேவிப்பேன். ஹல்லேலூயா. ஆமா, இதை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. இல்லை, அடுத்த நிமிஷம் கழுத்து போயிருந்திருக்கணும் இந்த வார்த்தைக்கு. சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க 17வது வசனம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புகிறீர்கள்? நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர்னு நம்புற தேவ பிள்ளையே, கம்பீர சத்தமாய் சொல்லு, அவர் என்னை தப்புவிப்பார். glory. அடுத்து சொல்றாங்க கூடவே, அவர் வாசியுங்கள், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவீர். ஆமா, இதுதான் நமக்கு நம்பிக்கை. ஹல்லேலூயா. தப்புவிப்பாரா, தப்புவிக்க மாட்டாரா? இல்ல, அவர் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஒரு மடங்கு அல்ல, 7 மடங்கு எறிந்தாலும் நான் ஆராதிக்கிற தேவனை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றாங்க, விடுவிக்காமற் போனாலும், ஆமென், அனுமதிக்கப்பட்ட சாம்பல்லே என் கதை முடிஞ்சாலும், ஆமானே, ஒன்ன நான் வணங்க மாட்டேன், ஒன்ன நான் வணங்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். வனாந்திரத்தில் 40 நாள் உபவாசத்தில் இருந்து ஆண்டவர் பசியோடு இருக்கும்போது மெதுவாக வந்து கேட்கிறா, சாத்தா, நீர் மட்டும் என்னை வணங்கினாள், ஹல்லேலூயா, இது எல்லாத்தையும் உமக்கு கொடுப்பேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஏ சாத்தானே, ஒன்றை மட்டும் வணங்க மாட்டேன். ஆமாம், எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் அக்கினி இப்போ 7 மடங்கு அதிகமாக இவங்க நின்று சொல்கிறாங்க. இந்த காரியத்தில் உத்தரவு சொல்ல அவசியம் இல்லை. ஒரு தேவ பிள்ளை இதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆமாம் சிஸ்டர், இங்கே ஒன்று வந்து பாருங்க, இந்த காரியத்தில் உத்தரவு சொல்ல அவசியம் இல்லை. இந்த கயிறோன்னு கட்டி பாருங்க, இந்த காரியத்தில் உத்தரவு சொல்ல அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. நீ விட்டு வந்த தெய்வத்திட்ட திரும்ப போய் பாரு, இந்த காரியத்தை சொல்ல உத்தரவு சொல்ல எனக்கு அவசியம் இல்லை. காரணம், நாம் ஆராதிக்கிற தேவன் என்னை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அவசியம் இல்லைன்ற. ஆமென். அவன் ஏன் ரட்சிப்புக்காக இன்னொருத்தர்கிட்ட நான் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், என் ரட்சகர் ஒருவர் தான். நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவர் இயேசுன்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி விடுதலையோட இந்த காலை நேரத்தில் அந்த ஆராதிக்கத்தக்க தெய்வத்தை மகிமைப்படுத்துங்கள். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வேறொரு நாமம் இல்லை. சொல்லுங்க, மனுஷருக்குள்ளே சத்தமா அப்ப நாமத்தை உயர்த்தி விரும்புறாங்க. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர். ஹல்லேலூயா. எங்களுக்கு உத்தரவு சொல்ல அவசியம் இல்லை. ஆமென். ஆமானே, நீ என்ன உக்கிர கோபத்தோட இருந்தாலும் சரி, ராஜாவே 7 மடங்கு அக்கினிய நீ எரிய விட்டாலும் சரி, இந்த காரியத்தில் உத்தரவு சொல்ல அவசியம் இல்லை. ஆமென். மொர்தெகாய் உறுதியா இருக்கிறார். தேவப்பிள்ளை என்ன வந்தாலும் அடையாளத்தை மாட்டாதீங்க. சில இடத்துல அடையாளத்தை மாற்றினா உங்களுக்கு அநேக காரியம் ஈஸியாக நடக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆமாம், தீக்க பக்கத்தில் இனி பேதுரு இருக்கணும்னா அவன் ஒரு அடையாளத்தை மாற்றி தான் ஆகணும். என்ன அடையாளம் தெரியுமா? நீயும் அவரோடு கூட இருந்தவன் தானேன்னு கேட்டால் அவன் என்ன சொல்லணும் தெரியுமா? இல்லை, நீயும் அந்த சர்ச்சை போய் ஆராதிக்கிறவன் தான் கேட்டா என்ன சொல்லணும்? இல்லை, நானும் உங்க கூட போறவன் தான். இல்லை,
அதனாலே சிலர்லாம் அப்படி வெளியில் போகும்போது ஏதாவது ஒரு இடத்துல போகும்போது இப்படி போட்டு போயிடுறது. ஏன்னா பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியணும்னா இங்கே மட்டும் இல்லை. எலியா கேட்கிற எந்த மட்டும் 2 நினைவுகளாய் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவியுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை சேவியுங்கள். ஹalleluya. தேவ பிள்ளையே, நீங்க கர்த்தருக்கா உறுதியா நிக்கிறீங்கன்னா எரிகிற இந்த 7 மடங்குல உங்களை தனியா கர்த்தர் விட மாட்டார். அவர் உங்களோடு நிற்கிறதை நீங்களும் பார்ப்பீர்கள். உங்களை சுற்றி இருக்கிற கண்ணும் பார்க்கும். விசுவாசிக்கிற உள்ளங்கள் மட்டும் நல்ல கையை தட்டி கொஞ்சம் ஆர்ப்பரி போட. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் ஆவி நிறைவோட ஆர்ப்பரி. ராபாதா ஹந்தல ரகா ஷதரா. இஸ்ரவேல் கர்த்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கும்போது நீ வெட்கப்பட விடமாட்டார். மாறா வெட்கப்பட்ட சகல தேசத்திலும் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நிறுத்துவார் என் ஆண்டவர். ஹalleluya. ஆமென். எந்த இடத்துல ஆமென் ராஜா இவங்க அழியணும்னு தீய கொளுத்துனானோ அதே தீக்குள்ள வாழ வச்சிட்டு இருக்கிறேன் அப்பா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா, சத்துரு கொளுத்தின தீக்குள்ள என்ன வாழ வைக்க போறான் நம்புறவங்க மட்டும். ஆமன் போட்ட திட்டத்துக்குள்ள என்ன வாழ வைக்க போறான் நம்புறவங்க மட்டும். இது எப்படி சாத்தியமானது? அடையாளம் மாற்றாமல் ஆராதிக்கிறேன். ஹalleluya. ஆமென். ராஜா தீய கொளுத்தினது உள்ள போய் உலாவுறதற்கு, உள்ள போய் சாம்பலாகிறதுக்கு. ஆனா அங்க சாம்பல சிங்காரமா மாத்திட்டாரு. இவன் சாம்பலாவான்னு பார்த்தா இவன் உள்ள சந்தோஷமா ஆராதிச்சுட்டு இருக்கான். காரணம் இப்ப ராஜா கண்ணுக்கு இவன் எதனால சிங்காரமாச்சு தெரிஞ்சு தெரியுமா? ஆமென். 3 பேரை அல்ல, 4வது ஒரு சாயல் வந்து நிற்கிறது. 4வது ஒரு சாயல் வந்து நிற்கிறது. இவனுக்காக நிற்கிற ஒரு தெய்வம் உண்டு என்பதை, இவர்களுக்காக நிற்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை அறிகிற நாள் இது. விசுவாசிக்கிற உள்ளமே அதற்காக கர்த்தர் அனுமதித்த சாம்பலுக்காக நன்றி சொல்லுங்கள். ஹalleluya. ஆமென். ஆமென். ஒரு மெடிடேஷன் ஆண்டவர் சொல்ல வச்சார். வெளியில இருந்தே இந்த 3 பேர் சொல்லி பார்த்தாங்க. ராஜா கேட்கல. சொல்லி பார்க்காதவங்களை பார்க்க வச்சு அறிய வைப்பார் ஆண்டவர். ஆமென். அதுக்கு ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? தீயை அணைக்க மாட்டார், தீயை அனுமதிப்பார். யாருக்கு அனுமதிப்பார்? ராஜாக்கு இல்ல, நமக்கு. சிலர் உனக்குன்னு என்ன பார்த்து சொல்றாங்க. ஆமா, நமக்கு. நான் அதனால தான் காமனா சொல்றேன், நமக்குன்ட்டேன். நமக்கு ஆண்டவரே, நீங்க தான் உங்க வல்லமை காட்டுறதுக்கு தீயை அணைச்சிருக்கலாமே. இல்லை என்ன தூக்கி போட வந்தவன் வெளியில செத்தான்ல, அதே போல இந்த ராஜா உள்ள போய் விழுந்திருக்கலாமே. நீ தான் உள்ள போனோம். மருதகாய், நீ தான் சாம்பல் உட்காரோம். நீ இந்த பாதையில நடந்தால்டா. ஓ ரபா ஷகதல ரபா ஹந்தல ரேகா ரேமஹந்தல ரேகாஷியா தலரா. விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். பாடுங்கள். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். ஹalleluya. நெஞ்சமே கலங்காதே, நெஞ்சமே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. ஹalleluya. நண்பனே ரிபனஹதரா. சொல்ல, கண்ணீரை துடைப்பவர், கண்ணீரை துடைப்பவர், கண்ணீரை துடைப்ப வேற எங்கேயும் அல்ல. காதவண்டை நீர்த்தி பக்கத்துல தான் அவர். காதவண்டை நீர். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். ஆமென். அடையாளத்தை மாற்றாமல் ஆராதியுங்கள். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். ஆமென். சொல்லுங்க, எதிர்காலம் நமக்குண்டு, எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆமென். ஆளுவோம் தேசத்தை. நான் சந்தோஷமா சொல்லுங்க, ஒன்று சேர்ந்து துதிப்போம். ஒன்று சேர்ந்து நான் சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம். ஹalleluya. ஆமென். ஆமென். ஒரு தேவ பிள்ளை இதுல உறுதியா இருங்க.
ஆமே. திரும்ப சொல்றேன், உங்க மேல கை வைக்க சத்துருவால முடியாது. ஹல்லேலூயா. அவன் போராட தான் முடியுமே தவிர மேற்கொள்ள கர்த்தர் விட மாட்டான். ஆமே. எப்படியாவது இந்த அடையாளத்தை மாட்டணும். இவன் வணங்காம இருப்பானா? இவனை வணங்க வச்சு ஆகணும். இதுதான் ஆமானுடைய தீவிரம். இவன் ஒண்ணு வணங்கணும், இல்லைன்னா இல்லாம போகணும். ஆமானுக்கு முன்னாடி மொர்தெகாய் அவன் ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் அசையாவது செஞ்சார். இப்போ எப்படி நிற்கிறார் தெரியுமா? வணங்கவும் இல்லையா, அசையவும் இல்லையா. அசையவே இல்லை. ஆமாம். மொர்தெகாய்க்கு என்ன நம்பிக்கைன்னா, ஆமானே உனக்கே இவ்வளவு தீவிரம் இருக்கனா, ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்க. என் சத்துருவை காட்டிலும் நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். விசுவாசிக்கிற வலது கரத்தை உயர்த்தி ஆமென். ஒரு சத்துரு தீவிரமாகும் போது ஒரு தேவ பிள்ளை எப்படியா இருந்தா தெரியுமா? நோஞ்சாயிரப்படாது, அடி நின்றோம். நம்ம ஜெபம்லாம் அப்படி பவர்ஃபுல் ஆயிடுறோம். ஹல்லேலூயா. திரும்ப சொல்றேன், மொர்தெகாயே நீ முடிஞ்சிட்டா மொத்தமும் முடிஞ்சிடும். உன்னை தனியா அழிக்க அவனால முடியல. அதனால அவன் குடும்பத்தின் மூலமா கை வச்சு பார்க்கிறான். நீ நின்று முழங்கால் போட்டு நின்று கர்த்தர் உனக்காய் நிற்பதை பார்ப்பார். இரண்டாவது, இந்த மொர்தெகாயினிடத்தில் வெளிப்பட்ட காரியம், மொர்தெகாய்க்கும் எஸ்தருக்கு ஒன்று தெரியும், பதில் ஒரே ஒரு வழிதான் உண்டு, ஜெபத்தினால் மட்டும்தான். ஹல்லேலூயா. ஜெபம் தான் பதில். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாம்பல் சிங்காரமாய் மாறுவதற்கு சும்மா சாம்பல் உட்கார்ந்தா மட்டுமல்ல, சாம்பலில் இருந்து என்ன செய்யணும்? எஸ்தர் 4வது அதிகாரம் அதனுடைய 16வது 17வது வசனத்தை வாசியுங்கள். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் ஆதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லச் சொன்னாள். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு தனக்கு கற்பித்தபடியெல்லாம் என்ன செய்யறதற்கு எல்லாரும் இப்போ ஒருமுகப்படுறாங்கன்னா ஜெபம். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்கு பதில் ஜெபத்தில் மட்டும்தான் உண்டு, வேற எங்கிருந்தும் ஜெயம் வராது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம் இல்லாம சும்மா நான் சாம்பல போய் உட்கார்றதுனால பிரயோஜனம் இல்லை. ஒரு அனுமதிக்கப்பட்ட சாம்பலானாலும் சரி, அக்கிரமத்தினால் வந்த சாம்பலானாலும் சரி, நம்ம ரெண்டுக்குமே பதில் வரணும்னா ஜெபம் அவசியம். ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் எது மட்டும் நஷ்டப்பட்டுறவே கூடாதுன்னா இந்த ஜெப வாழ்க்கை நஷ்டப்பட்டுறவே கூடாது. ஹல்லேலூயா. சாம்பல் சிங்காரமயமாகும் எல்லாம் உண்மைதான். ஆனால் நான் ஜெபிக்காம, ஆமென். இங்கே பாருங்க, எஸ்தர் மட்டுமல்ல ஜெபிக்கிறது, மொர்தெகாய் மட்டுமல்ல ஜெபிக்கிறது, இந்த சிச்சுவேஷனில் யார் யார் இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் ஜெபி. அப்போ எனக்கு ஒரு பிரச்சனைன்னா யார் ஜெபிக்கணும்? பாஸ்டர் ஜெபிப்போம், நீங்க ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. எஸ்தர் இப்போ ஒரு காரியத்துக்காக போற. எஸ்தர் என்ன சொல்லியிருக்கலாம்? நான் இருக்கிற இடம் கொஞ்சம் மோசமான இடம், இங்கெல்லாம் ஜெபிக்க முடியாது, அதனால மொர்தெகாய் நீங்க மட்டும் ஜெபிங்க, காரியம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இல்லை இல்லை இல்லை, மொர்தெகாய் ஜெபிக்க சொல்றா, எஸ்தரும் ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. எனக்காக பாஸ்டர் ஜெபிப்பாங்க, அவங்க ஜெபிப்பாங்க, இவங்க ஜெபிப்பாங்க சொல்லிட்டு நான் ஜெபிக்காம இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், சாம்பல் தூள் தான் அதிகமாகவுமே தவிர சிங்காரெல்லாம் வராது. ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா நம்ம ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். 66வது சங்கீதத்தின் 19, 20 வசனங்களில் சொல்றார். சங்கீதம், மெய்யா தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். மெய்யாய், உண்மையா ஜெபிக்கிறவனுடைய ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் தெரியுமா? மெய்யாய் என் ஜெபத்தை செவி கொடுக்கிறவன். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? நான் கூப்பிட்டா கேட்கிற தெய்வத்தை தான் நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன் சொல்றவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.
கேட்காத தெய்வத்தை அல்ல, காணாத தெய்வத்தை அல்ல, என் கூப்பிடுதலுக்கு செவி தருகிற தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். என் ஜபத்திற்கு தான் பதில் உண்டு. ஆமென். ஒரு தேவ பிள்ளை நம்பிக்கையும் ஜபத்துல தான் இருக்கணும். எனவே தான் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று மத்தேயு 21வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார். வாசியுங்கள். 21வது அதிகாரம் 22வது வசனம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய். நீங்க எப்படி இருந்து ஜெபிக்கணுமா? விசுவாசம் உள்ளவர்களாய். ஆமென். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ, இந்த வார்த்தை சொல்லுங்க, அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம் உள்ளவர்களாய். இங்க எஸ்தர் ஜெபிக்க சொல்லும் போது ஏன் எல்லாரையும் ஜெபிக்க சொல்றான்னா, அங்க இருக்கிற சட்டம் நமக்கு தெரியும். எஸ்தர் இப்போ சும்மாலாம் உள்ளெல்லாம் போக முடியாது. ராஜாவின் அரண்மனைக்குள்ள ராஜாவை தரிசிக்க போகணும்னா அங்க ஒரு சட்ட ஒழுங்குகள் இருக்கிறது. அந்த சட்டம் எப்படிப்பட்ட சட்டம்னா தவறாத சட்டம் என்று ஆமென் எஸ்தர் 4வது அதிகாரம் அதோடைய 11வது வசனத்தில் தெளிவா எஸ்தர் சொல்றா. ராஜா அழைப்பிக்கப்படாமல் ஒருவன் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆமென். இது இந்த அரண்மனையில தவறாத சட்டம், தவறாத சட்டம், இது மாறாத சட்டம். இதுவரை யாரும் அப்படி போனதும் கிடையாது, அப்படி போனவங்க உயிரோட திரும்ப வந்ததும் கிடையாது. அதனால தான் எஸ்தர் என்ன சொல்லிட்டு போ, நான் செத்தாலும் சாகிறேன் அப்படின்றா. செத்தாலும் சாகிறேன். ஏன்னா இதுவரை இந்த சட்டத்தை யாருக்கும் மாற்ற முடியல. இதுவரை இந்த சட்டத்திற்கு உட்பட்டு ஆமென் யாராலும் அதை மீறி நடக்க முடியல. அப்படி போனவங்க செத்து தான் போவாங்களே தவிர ஆமென் தயவெல்லாம் கிடைக்காது. அப்போ இந்த இடத்துல ஆமென் எஸ்தர் எதை முக்கியத்துவப்படுத்துறான்னா, ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னா. ஆமென். மொர்தெகாய்க்கும் எஸ்தருக்கும் இருக்கிற நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் ஜெபிக்கிற ஜெபம் சட்டத்தை மாற்றும். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? நான் ஜெபிக்கிற தேவ பிள்ளையுடைய ஜெபம் ராஜாவின் சட்டத்தையே மாற்றி எழுத வைக்க வல்லமை உள்ளதுன்னு சொல்றவங்க மட்டும். ஹல்லேலூயா. ராஜாவின் சட்டம் மாறணும்னா தேவ பிள்ளை என்ன செய்யணும்? அதை விட்டுட்டு போராட்டம் நடத்தி வேஸ்ட். ஆமா, தேவ பிள்ளைங்க முழங்கால் போட்டா அரண்மனை தவறாத சட்டம் மாறுது. உங்களுக்கு வேண்டி மாட்ட வைப்பார் என் ஆண்டவர். உண்மையா ஜெபிக்கிற உள்ளமே உனக்காக எதையும் திருத்த என் ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். எது வேணாலும் திருத்துவார் என் ஆண்டவர். ஆமென். இவங்க ஜெபிக்கிறாங்க பாருங்க. இந்த ஜெபத்தின் பலன் ஹல்லேலூயா கர்த்தர் செய்ய தொடங்குறார். செய்யாம தவறாத சட்டம் மாறுது. ஆமென். அடுத்த அதிகாரத்தில் எஸ்தர் உள்ள போகும்போது ஒரு பக்கத்தில் பயம் இருக்கும். சாக போறேனா பிழைக்க போகிறேனா? காரணம் இப்படி ஒரு சட்டத்தை இருக்கும்போது ஒருவனாலும் உள்ள போக முடியாது. ஆனால் இப்போ அங்கே கிளைமேட்டே மாறுது. ராஜா கண்கள் மாறுது. இதுவரை பார்த்த ராஜாவின் கண்களை கர்த்தர் வித்தியாசமா பார்க்க வைக்கிறார். ஒரு தேவனுடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறதின் அடையாளம் தான் அரண்மனையில் கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, நம்ம உட்காரும் போது இந்த நம்பிக்கையோட உட்காரணும். ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்களாய் அவங்க ஜெபிக்கும் போது அவங்க என்ன நம்பிக்கையில் உட்காருங்கன்னா, நம்முடைய ஜெபம் சட்டத்தை மாற்ற ஜெபம். ஹல்லேலூயா. மொர்தெகாய் பார்க்கிறதுக்கு அற்பமானவன் தான். ஹல்லேலூயா. எஸ்தர் ராஜஸ்திரி இல்லாதவள் தான். ஆனா ஜெபிக்கிற ஜெபம் சட்டத்தை மாற்றுகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமாம், என் குடும்பத்தில் நான் சாதாரணமானவன் தான், என் தெருவில் நான் சாதாரணமானவன் தான், என் சொந்தங்கள் நடுவில் நான் சாதாரணமானவன் தான். ஆனால் நான் ஜெபிக்கிற ஜெபம் எல்லா சட்டங்களை எனக்காய் மாற்ற வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. சட்டம் மட்டும் மாறல, இப்ப தயவு கிடைக்க பண்ணுது. ஆமா, எஸ்தர் என்னென்ன எடுத்து ராஜா கிட்ட சொல்றாரோ ராஜா எதுவுமே மறுத்து பேசவே இல்லை. எதுவுமே மறுத்து பேசல. அவன் நீங்கள் வீட்டில் போய் இந்த எஸ்தர் புஸ்தகத்தை இன்னைக்கு படியுங்க. எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, நான் சொல்லி மட்டும் விடுகிறேன். ராஜா கிட்ட என்னென்ன எஸ்தர் எடுத்து சொல்கிறாரோ ஹல்லேலூயா, ராஜா எந்தக்குமே நோ சொல்லவே இல்லை. இதுதான் ஆண்டோடைய ஃபேவர். ஜபத்திற்கு பலன் எல்லா இடங்களிலும் கர்த்தர் அனுகூலத்தை உண்டு பண்ணுவான். ஆமென். நெகேமியா ஜெபித்து புறப்பட்டா பாருங்க, அலங்கம் கேட்டுறதுக்கு. கர்த்தர் போகிற இடத்துல ஃபேவர் கிடைக்க வச்சுட்டே இருக்கிறார். ராஜா கண்களில் தயவு கிடைக்குது, போகிற இடங்களில் தயவு கிடைக்குது. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய கரம் நெகேமியாவின் மேல் நன்மையாக இருக்கிறதை பார்க்க வைத்தார். ஹல்லேலூயா. ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஒரு தேவ பிள்ளைக்கு பதில் ஜெபத்தில் மட்டும்தான்.
ஜெபத்தில் மட்டும்தான். ஆமானுக்கு ஏன் இவ்வளோ துணிகரம், இவ்வளோ மூர்க்கம்லாம் எழும்புதுன்னா, ஆமானுக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா? ராஜா ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், ராஜா ஒரு ஸ்தானத்தில் உட்கார வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இப்போ ராஜாவின் மோதிரம் யார்கிட்ட தான் இருக்குது? ஆமான் கையில் இருக்குது. ஹல்லேலூயா. அதனால ஆமானுக்கு அந்த நம்பிக்கை. நம்ம கிட்ட அதிகாரமும் கிடையாது, ஆளுகையும் கிடையாது, எண்ணமும் கிடையாது. அதையும் நம்ம கலத்திட்டோம். பாதி பேரும் இல்லை, கலத்தி போட்டாச்சு. ஆமே. இப்படி இருக்கும்போது ஆமான் கிட்ட நம்முடைய பலத்தினால எதிர்த்து நிற்க முடியுமான்னு கேட்டா முடியாது. நம்ம பராக்கிரமத்தினால எதிர்த்து நிற்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஆமானுக்கு குதிரை இருக்கு, நம்ம கிட்ட நிக்கிறதுக்கே பலன் இல்லை. ஆமா, வந்தா கொஞ்சம் சாம்பல் வேணும்னா தாரே ஆமானே. இப்படி இருக்கிற மொர்தெகாய் ஜெயிக்க ரீசன் என்ன தெரியுமா? சங்கீதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், ஆனா நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஏன்பா எழுந்து நிமிர்ந்து நிற்கிற? ஹல்லேலூயா. ஆமே. நான் யார் மேல நம்பிக்கை இருக்கிறேன் தெரியுமா? சங்கீதம் 20வது சங்கீதம், அதனுடைய ஒரு சில வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 4 முதல் வேகமாய் வாசிங்க. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அடுத்த வார்த்தை, உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து கொடியேற்றுவோம், உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்தில் இருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். 2 வசனத்தில் இருக்கு. இதுக்கு முந்தின வசனத்தில் கடைசி சொல்லப்படுகிறது வேண்டுதல்கள் என்று. 6வது வசனத்தில் கடைசி என்ன சொல்லப்படுது? விண்ணப்பங்கள் என்று. அதுதான் ஜெபம். வேண்டுதலும் விண்ணப்பமும், இது ரெண்டும் ஒரு தேவ பிள்ளைக்கு சரியா இருந்தால் அடுத்த 2 வசனங்கள் சொல்லப்படுகிறது. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். சொல்லுங்க, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பார. அடுத்த வசனம் எல்லாரும் சொல்லுவோம், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென். இது நடக்கணும்னா அதுக்கு முந்தின 2 வசனம் விண்ணப்பமும் வேண்டுதலும். சொல்லுங்க, விண்ணப்பமும் வேண்டுதலும். பக்கத்தில் கைத்து கொடுத்து சொல்லுங்க, விண்ணப்பமும் வேண்டுதலும். இது இருந்துச்சுன்னா நீங்க எழும்பிடுவீங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது இருக்குதா சபையே? ஆமான கண்டு கலங்காத, உன்னை கதை சிங்காரித்து நிறுத்துவா. விண்ணப்பமும் வேண்டுதலும். ஹல்லேலூயா. அதற்கு முக்கியத்துவப்படுத்துறாங்க. ஹல்லேலூயா. நம்ம கிட்ட அதிகாரம் இல்லையே. அவன் ரதத்தை குறித்து மேன்மை பாராட்டுறான், கையில் இருக்கிற மோதிரத்தை குறித்து மேன்மை பாராட்டுறான், ராஜ தண்ணி வைத்த ஸ்தானத்தை குறித்து மேன்மை பாராட்டுறான். நானோ கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுறேன். ஆமென் சொல்லுவோமா? 3வது, இந்த மொர்தெகாயின் இடத்தில் வெளிப்பட்ட அனுபவம், தேவ நீதிக்காக காத்திருந்தான். தேவ நீதிக்காக காத்திருந்தான், கர்த்தர் நீதி செய்யும்படி. அதனாலதான் ஆமானுக்கு விரோதமாய் யார் போராடல தெரியுமா? மொர்தெகாய் போராடல. அவன் ஒரே ஒரு காரியத்துக்கு மட்டும், விஷயம் நடந்த விஷயம் தெரிஞ்சதுமே, மொர்தெகாய் இப்படி ஒரு கட்டளை போட்டுட்டான் தெரிஞ்சதுமே இமிடியட்டா அவன் யாரை பார்க்க தொடங்கிட்டான் தெரியுமா? கர்த்தரை பார்க்க தொடங்கிட்டான். ஹல்லேலூயா. சங்கீதத்தில் ஒரு வார்த்தை, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் இடைப்பட்ட வார்த்தை. சங்கீதம் 75வது சங்கீதத்தில் 6-7 வசனத்தில் அவன் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், வாசிங்கள். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது, தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, இதை மறந்துடாதீங்க. நமக்கு நியாயாதிபதி ஒருவர் தான், அவரை தான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு நீதி எந்த மனுஷனிடத்திலிருந்தும் அல்ல, அதுதான் கிழக்கிலிருந்தும் அல்ல, மேற்கிலிருந்தும் அல்ல, எந்த வனாந்தர திசையிலிருந்தும் அல்ல. எனக்கு நியாயாதிபதி கர்த்தர் ஒருவர் தான், அவரை ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. மொர்தெகாய் பாதத்தை பிடிச்சு அவர் நீதிக்காய் காத்திருக்கிறான். அவர் நீதிக்காய் காத்திருந்ததுனால தான் மொர்தெகாயின் இடத்துல ஒரு காரியம் தெளிவாய் வெளிப்படுது. என்ன வெளிப்படுதுன்னா, அவன் அழுதான், ஆனா என்ன விரும்பல தெரியுமா? ஆமான் அழியணும்னு விரும்பல. நாமெல்லாம் என்ன ஜெபிக்கிறோம்?
எப்போ ஆண்டவர் இந்த ஆமான தீர்த்து கட்டுவீங்க? இல்லை, ஏதாவது ஜெபத்தில் ஆண்டவரே இந்த ஆமான ஒன்று அழிப்பீங்களா ஜெபிச்சாரா? இல்லை இல்லை. ஆமான் அழியணுங்கிறது மொர்தெகாயுடைய விருப்பம் அல்ல. ஆமென். ஆமானுக்கு இப்படி பண்ணுங்க ஆண்டவரே, அப்படி பண்ணுங்க ஆண்டவர், இதை செய்யுங்க. அவனுக்கு ஒரே ஒரு காரியம், இந்த சட்டத்தை எப்படியாவது மாற்றுங்க ஆண்டவரே, என் ஜனத்தின் மேலே இருக்கிற இந்த அழிவை எப்படியாவது மாற்றுங்க ஆண்டவரே. இதுதான் அவன் ஏக்கமாக இருந்துச்சே தவிர தனக்கு விரோதமாக எழும்பினவன் அழிய வேண்டும் என்று அவன் நீதிக்காய் காத்திருக்கல. ஹல்லேலூயா. அவன் அழுதான், ஆனால் ஆமான் அழிய வேண்டும் என்று அல்ல. ஆமென். அவனுக்கு தெரியும் இந்த காரியத்தில் கர்த்தர் நீதி செய்தா என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். தேவ பிள்ளையே, தீங்கு செய்கிறவர்கள் 1000 பேர் உங்களுக்கு இருக்கலாம். ஆமென். ரொம்ப நெருங்கினவர்கள் உங்களுக்கு தீங்கு செய்யலாம். ஆண்டவரே, அவங்க இந்த தீங்கு செய்யாதபடி அவங்களை மாற்றுங்கன்னு ஜெபிங்க, அவங்களை அழிங்கன்னு ஜெபிச்சிடாதீங்க. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இப்படி அவங்க பண்ணதுனால அவங்களுக்கு இப்படிப்பட்ட காரியம் நடக்கணும் இப்படி விரும்பாதீங்க. ஆண்டவரே, உம்முடைய நீதியை வெளிப்படுத்தும். பழி வாங்குவது கர்த்தருடையது, நீதி செய்வது கர்த்தருடையது. அது ஒரு தேவ பிள்ளை செய்யவே கூடாது. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். நாம நீதி செய்ய தொடங்கிட்டோம்னா கர்த்தர் சைலண்ட் ஆயிடுவார். நீங்க சைலண்ட் ஆயிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக நீதி செய்வார். இந்த வார்த்தையை ஆவியானவர் அதிகமாக இந்த காலை நேரத்தில் பாரப்படுத்தினதுனால சொல்றேன். ஆமென். மொர்தெகாய் இருந்து ஜெபிச்சா எந்த ஜெபத்திலுமே ஆமான் அழியணும், ஆமான் அழியணும், ஆமான் இப்படி ஜெபிக்கல. எங்கேயுமே ஆமான் அழியணுங்கிறது மொர்தெகாயின் விருப்பமானு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அப்படி இருந்திருக்காது. மொர்தெகாய் என்ன கேட்டிருந்திருப்பான்னு, ஆண்டவர் இந்த சட்டத்தை ஒன்று மாட்ட சொல்லுங்க, இந்த சட்டத்தை மாட்டட்டும், ராஜா கண்களை தயவு கிடைச்சி என் ஜனத்தின் மேலே இப்படி அவர் அழிவு. இன்னும் சொல்லணும்னா ராஜா என்ன கனம் பண்ணணும்னு கூட மொர்தெகாய் ஜெபிச்சிருந்திருக்க மாட்டார். இந்த சட்டம் இந்த 13ஆம் தேதின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ஆண்டவரே, அன்னைக்கு என் குடும்பம் மொத்தமாக அழியணும்னு காத்துட்டு இருக்கிறானே ஆண்டவரே, அப்படி அழியாதபடி என் ஜனத்தை காப்பாற்றுங்க ஆண்டவர், இது ஜெபிச்சிருப்பார். ஹல்லேலூயா. ஆமான் இருதயத்தை மாத்துங்கன்னு ஜெபிச்சிருப்பார். ஆமான அழிங்கன்னு ஜெபிக்கல. அவன் தேவன் நீதிக்கு காத்திருந்ததுனால என்ன நடந்துச்சு தெரியுமா? அவனை அழிக்கணும்னு நினைச்ச ஆமான் அழிந்தானே தவிர மொர்தெகாயை கர்த்தர் அழிய விடலை. தேவ பிள்ளையோ, தேவ நீதிக்காய் காத்திருங்கள், தேவ நீதிக்காய். தாவீதின் வாழ்க்கையில் இதை பார்க்க முடியும். தெரிந்த வார்த்தைகள் தான். தாவீது சவுலுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை வெட்டிட்டு வந்ததும் கூட இருக்கிறவங்களே உசுப்பேத்தி, அவன் சும்மா இருந்த தாவீது அந்த அவர் மாட்டிட்டாரு, நம்ம கையில் தான் இருக்கிறார். ஆமாம் அப்படி சொல்லி அவரை இருக்க விடாமல் போய் வஸ்திரத்தின் ஓரத்தை வெட்டிட்டு வந்ததுலேருந்து அவருக்கு நெஞ்சு படபட நடிச்சு இப்போ சவுல்கிட்ட வந்து சொல்லும்போது என்ன வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்கள். 1 சாமுவேல் 24வது அதிகாரம் அதோடைய 12வது வசனத்தை வாசிங்கள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக, உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை என்றார். ஆமென். நம்ம விஷயத்துல கர்த்தர் நடு நின்று என்ன செய்யணுமோ அவர் செய்யட்டும். தாவீதுடைய உறுதியான ஸ்டேட்மெண்ட் இது. ஆமென். நான் உங்களுக்கு தீங்கு வரணும் நான் நினைக்கல, நான் உங்களை கொல்லணும் இது என் தீர்மானம் இல்லை. ஆமாம், நான் உங்களுக்கு இப்படி செய்யணும், உங்களுக்கு இப்படி நடக்கணும் இது நான் விரும்பலை. நம்ம விஷயத்தில் ஆமாம் என்ன நீதி நடக்கணுமோ அதை கர்த்தர் நம் நடு நின்று நடத்துவாராக. ஒரு தேவ பிள்ளையோட ஜெபம் இதுதான் இருக்கணும். அநியாயமாக சிலர் உங்கள் வாழ்க்கையில் ஆமென் விளையாடிட்டு இருக்கிறாங்கன்னா, ஆண்டவர் அவங்களுக்கு இப்படியே நடக்கட்டும் இப்படி ஜெபிக்காதீங்க. ஆண்டவரே எனக்கும் அவங்களுக்கு நடுவில் நீர் நியாயாதிபதியாய் நின்று நீதி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, சிஸ்டர் உங்களுக்கு அவங்க இப்படி செஞ்சதுனால அவங்களுக்கு நீங்கள் இப்படி தான் செய்யணும். இல்லை இல்லை, அவங்க சொல்லிட்டு அவங்க நல்லா வாழ்ந்துருவாங்க, அப்புறம் நம்ம நெஞ்சு தான் படபட நடிச்சிட்டு இருக்கோம். இந்த வஸ்திரத்தை வெட்டிட்டு வந்தானே, இந்த வெட்ட சொன்னவனுக்கு நெஞ்சில் யாருக்காவது படபட அடிச்சுதா? இல்லை. அவன் பார்த்து ரசிக்கான், பரவாயில்ல நம்ம ஏதோ அவன் நெஞ்ச கொஞ்சம் என்ன நல்லா சமாதானமாக இருந்த நெஞ்ச கொஞ்சம் குழப்பியாச்சு, இனி நம்ம சமாதானமாக இருப்போம்னு அவன் வீட்டில் தூங்குறான். இங்கே ஒருத்தனுக்கு தூங்க முடியலை. ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே, இதை செஞ்சிட்டோமே. அவன் உடனே சவுல்கிட்ட போய் சொல்கிறா, ஆமே நான் அவனுக்கு செஞ்சிருக்கணும், ஆனால் இல்லை இல்லை இல்லை, நம் நடுவே கர்த்தர் நின்று நியாயம் செய்வாராக. கர்த்தர் நீதி செஞ்சதுனால மட்டும்தான்
மொர்தெகாய்க்கு ஒரு சிங்காரம் கிடைச்சது. ஹல்லேலூயா. அதனால தான் 6வது அதிகாரத்தில் எப்படி நீதி செய்கிறார் பாருங்கள். ஆமென். என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6வது அதிகாரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். ராத்திரியில் ராஜாவுக்கு என்ன வரலையா? தூக்கம் வரல. யாருக்கு எடுத்திருப்பான்னு நினைக்கிறீங்க? நீதி செய்ய தொடங்கினார் 6வது அதிகாரத்தில். ராஜா தூக்கத்தை கெடுக்கிறார். யார் தெரியுமா? கர்த்தர். தூக்கத்தை கெடுத்துட்டு இப்போ ராஜாவை எதை கேட்க வைக்கிறார் தெரியுமா? நடவடிக்கைகளை. ஏன் வேற எதுவுமே அந்த அரண்மனையில் இல்லையா? தூக்கம் வரலன்னா ராஜாக்கு நடவடிக்கைகள் தான் படிக்கணுமா? இல்லை. ஒருவேளை நம்மளை மாதிரி பைபிள் படித்தா தூக்கம் வர்றது மாதிரி ராஜாக்கு அது படித்தாதான் தூக்கம் வருமானு எனக்கு தெரியல. இப்போ நடவடிக்கைகள் எடுத்துட்டு, ஓகே, நடவடிக்கைகள் எடுத்துட்டு வந்தா ராஜாக்கு எதுதான் வாசிக்கப்படுது தெரியுமா? மொர்தெகாய் மேட்ரு. அந்த புஸ்தகத்தில் அது மட்டும்தான் உண்டாங்க. எடுத்து வாசிக்கிறவனுக்கு அது மட்டும்தான் தெரிஞ்சிருக்குமா என்ன? ஆனா எடுத்தா மொர்தெகாய் பேர் தான் வருது. மொர்தெகாய் மேட்டர் தான் இப்ப வாசிக்கப்படுது. இது யாருடைய செயல்? நீதி செய்கிற கர்த்தருடைய செயல். ஹல்லேலூயா. தூக்கத்தை கெடுக்கிறாரு, நடவடி எடுத்துட்டு வர சொல்றாரு. ஆமென். வாசிக்கிறதுக்கு திறந்தா யாரை பத்தி வருதுன்னா இது யாருடைய செயல் நினைக்கிறீங்க? தற்செயலாய் நடக்கிறது அல்ல. சும்மா பைபிள் திறந்ததும் இப்படி அல்ல. ஆமை, கர்த்தர் அந்த பேஜை காண்பிச்சு கொடுக்கிறார். கர்த்தருடைய நீதி வெளிப்படும் போது தேவ பிள்ளையே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியங்களை கர்த்தர் லைஃப்ல செய்யறதை உன்னால பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இப்போ இந்த வாசிக்கப்பட்டதும் ராஜா கேட்கிறார், அவனுக்கு ஏதாவது செஞ்சோமா? இல்லை. உடனே என்ன பண்ணியிருக்கணும்? மொர்தெகாயை கூப்பிட்டு, மொர்தெகாயே உனக்கு இப்போ என்ன தேவைன்னு கூப்பிட்டு கேட்டிருக்கணும். கேட்கல. அந்த டைம் பார்த்து யார் வாரா? ஏன் ஆமானுக்கு அந்த டைம் தான் வரணுமா? யார் வர வச்சா தெரியுமா? கர்த்தர் கொண்டு வரார் நீதி செய்கிறவன். ஹல்லேலூயா. கொண்டு வந்து இப்போ ஆமான் தான் நிற்கிறான். அவனை உள்ள கூப்பிடுன்னு ராஜா கூப்பிட்டதும் ராஜா எப்படி கேட்குறார் தெரியுமா? ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு என்ன செய்யணும்னு இப்படியா கேட்கணும்? என்ன கேட்டிருக்கணும்? ஆமானே, மொர்தெகாய் எனக்கு இப்படி பண்ணுனா நான் அவனுக்கு என்ன இப்படிலாம் கேட்டிருக்கணும். ஆனா பேர வாயில சொல்ல விடலாண்டவர் வாய்க்கு கடிவாளம் போட்டு என்ன கேட்கிறான்னா, ராஜா கனம் பண்ண விரும்புறவனுக்கு என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. உடனே ஆமான் என்ன கேட்டிருக்கணும்? ராஜாவே, நீங்க யாரை கனம் பண்ண போறீங்க இப்படி தானே கேட்டிருக்கணும். ஆனா அவன் மைண்டை குழப்புறார். என்ன குழப்புறார் தெரியுமா? ராஜா என்ன கனம் பண்ணாம யார? ஹல்லேலூயா. இருதயத்தை திருப்புகிற ஆண்டவரின் ஆண்டவர். ஆமான் என்ன கேட்ட? ராஜாவே, என்ன திடீர்னு இப்படி ஒரு பிளானு? யாரை கனம் பண்ண போறீங்க? யாரை கனம் பண்ண? இப்படி கேட்கல ராஜா. ஆமானுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, என்ன கனம் பண்ணாம யாரை ராஜா கனம் பண்ண போறார்? டாம்பாருங்க எடுத்து வரிசையா அவனுக்கு என்னெல்லாம் அந்த அரண்மனையில் விருப்பம் இருந்துச்சோ அதெல்லாம் சொல்லிட்டே இருக்கிறான். தன்னை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறான். தன்னை குதிரையில பார்க்கறான். தன்னை இப்படி நிறுத்துறதை பார்த்துட்டு இருக்கும்போது முடிச்சதும் ராஜா வாயில வருது, இது அப்படியே மொர்தெகாய்க்கு செய். சாம்பலில் இருக்கிற மொர்தெகாய்க்கு செய். இது தேவ செயல்னு நம்புறவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி விசுவாசித்து, இதே போல ஒரு நேரம் எனக்கு வருகிறது. ஆமென். சத்துரு குறித்த காலத்துல கர்த்தருடைய கிரியை எனக்காய் நடக்கிற நேரம் வருதுன்னு விசுவாசிக்கிறவன் நல்ல கைகளை தட்டி. இது கிரகிக்க முடியாத காரியம். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா, என்றாகிலும் என்னை. ஆமென். என் தேவன் எனக்கா ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி சொல், கிரகிக்க முடியா காரியம் செய்வி இது சர்வஞானி. அவருடைய செயல் அதிசயமானது, ஒருவராலும் ஆராயப்படக்கூடாதவை. அவர் நீதியை சரி கட்ட தொடங்கினார் பாருங்க. மொர்தெகாய் அவர் நீதிக்காய் வெயிட் பண்ணதும் செய்றார் பாருங்க வரிசையா.
ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் இந்த பகுதி தியானிக்கும் போது அவன் கொண்டாட வச்சார் ஆண்டவர். என்னெல்லாம் செய்கிறார்? ராஜா தூக்கத்தை கரெக்டாக அந்த பேச்சு மொர்தெகாய் பேர் தான் தெரியுது. ஆமான் கரெக்டாக அந்த டைம் வரார். அதில் வந்தவன்ட்ட ராஜா தான் கேட்குறார். என்ன கேட்குறான்னா, ராஜா கனம் பண்ண பேரை சொல்லலை. பேரை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லப்படும் சபையே. ஆமாம், அதுவரை சத்ரு நினைப்பான் அவனுக்கு தான் எல்லாம் நடந்துட்டு இருக்குதுன்னு. இல்லை, ஒன்று புரிஞ்சுக்க, உனக்கு தான் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு செயலும் கர்த்தர் சத்துரு மூலமாக உனக்காக தான் செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க, ஆமென். கர்த்தருடைய நீதிக்காக அவர் நீதி செய்யணும். இது மொர்தெகாயுடைய தீர்மானம். அது மட்டுமல்ல, அவர் நீதி நிறைவேறும் நேரம் வரையிலும் ஜெபத்தை விடவில்லை. அந்த ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்க, நீதி சரிக்கற்ற ஒரு நேரம் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் அதின் காலத்தில் தான் செய்வார். எனக்கு முன்னமே செய்ய அவரால் கூடும். ஆனால் அப்படி செய்வதில் அவருடைய மகிமை சில நேரத்தில் வெளிப்படாது. அவர் குறித்த நேரத்தில் நடக்குமானால் அங்கே கர்த்தர் தமது மகிமை வெளிப்படுத்துவார். எனவே தான் நீதி சரி கட்டுவதை குறித்து நாம் வாசிக்க கேட்ட ஏசாயா 61வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசித்தோம், சாம்பலை சிங்காரமாக்குவார் என்று. அதுக்கு முந்தின வசனம் 2வது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? வாசியுங்கள். 61. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும். அவர் நீதியை சரி கட்டுற ஒரு நாள் உண்டு. ஆமென். நம்ம பக்கத்தில் ஒருத்தங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு நீதி வெளிப்படுகிற ஒரு நேரம் உண்டுன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த நேரம் வரும் வரையில் என்னதான் நடக்கும் தெரியுமா? ஆமான் தலை கொஞ்சம் உயர்ந்துட்டு தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அவன் 99வது ஃப்ளோரில் நிற்கிறது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எத்தனை ஃப்ளோரில் இருப்பீங்க தெரியுமா? நம்ம லிஃப்ட்டில் தான் நிற்போம். அவன் நமக்கு ஃப்ளோர் கிடையாதுல்ல, லிஃப்ட். அவன் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அவன் 99ல் போகணும். என்ன இருந்தாலும் அவன் தானே ஆண்டவர் உயர்ந்து நிற்கிறான். ஆமாம். சரி கட்டுற நாளில் இருக்குல்ல, ஒவ்வொரு படியாக்குள்ள தள்ள மாட்டார், மொத்தமா கீழே தள்ளுவார். உங்களை மொத்தமா தூக்கி லிஃப்ட்ல கொண்டு போவார். உங்களை படியேற விட மாட்டார், லிஃப்ட் மொத்தமா மேல போகும். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். சோ அவன் படியேறி போறதை பார்த்து நீங்க கலங்க தேவையில்லை. உங்களுக்கு ஒரு லிஃப்ட் ஆயத்தமா இருக்கு. எலியாக்கு ஒரு ரதம் வந்தது மாதிரி உங்களுக்காக ஒரு ரதம் வரப்போகிறது. உங்களை கர்த்தர் மகிமைப்படுத்தி நிறுத்துகிற ஒரு நாள் வரப்போகிறது. கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதிக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியா சத்துருவை கொண்டே கர்த்தர் உன்னை சிங்காரிப்பார். ஆமா, இந்த ஆமான் மட்டும் எழும்பலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மொர்தெகாய்க்கு இப்படி ஒரு சிங்காரம் கிடைச்சிருக்குமான்னு கேட்டா இல்லை. எந்த ஆமான் நிமித்தம் சாம்பல் வந்ததோ அதே ஆமான் நிமித்தம் கர்த்தர் சிங்காரத்தை கொடுக்கிறார். இப்போ நான் சொல்கிற வார்த்தை எத்தனை பேர் நம்புறீங்க? எந்த நபர்கள் மூலமாக, எந்த சத்துருக்கள் மூலமாக எனக்கு இந்த சாம்பல் வந்துச்சோ அதே சத்துருக்களை கொண்டே கர்த்தர் என் குடும்பத்தை ஆமென் ஆசீர்வாதமாய் நிறுத்துவார் என்று. ஹல்லேலூயா. அப்படியான ஒரு வார்த்தையை தைரியமாய் சொல்லுகிறேன். இந்த ஆமான் உன்னை அழிக்க எழும்பினவன் அல்ல, இந்த ஆமான் உன்னை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் எழுப்பின. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் அதற்கு சத்துரு உன் வீழ்ச்சியை பார்க்க வந்தான், ஆனால் தேவன் அவனை உன் உயர்வை பார்க்க வைக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை குறைத்து பேசிய வாயை கொண்டே தேவன் உன்னை உயர்வாய் பேச வைப்பார் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். ஆமாம். அவர் உங்களை கனப்படுத்த தீர்மானித்த பிறகு நீங்கள் கனம் பெறதுக்கு போராடாதீங்க. கர்த்தர் உங்களை கனப்படுத்தி நிறுத்துவார். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தையும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்று சொன்னது போல எத்தனை பேர் நம்புறீங்க? சத்துருவை கொண்டே ஆமே என்ன நினைச்சானோ, என்ன நடக்கணும்னு அவன் தீர்மானிச்சானோ கர்த்தர் அப்படியே திருப்புகிறார். மொர்தெகாயை சிங்காரமாய் மாற்றினது மட்டுமல்ல, 9வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்ட முதலே வாசித்தது போல அவன் குறித்த அந்த நாளில் ஆமென் இவன் கதை முடியும் சத்துரு குறித்த அந்த நாளில் ஆமென் சூசான் நகரம் கலங்கின, எந்த காரியத்தை குறித்து கலங்கி இருந்தார்களோ அந்த நாளில் ஆமென் அந்த சூசான் நகரம் கலிகூர்ந்தது. காரணம் கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் ஆராதிக்கிற ஆண்டவர் சூழ்நிலையை திருப்புகிற தேவன். நம்புறவங்க மட்டும் சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
the God of reversal, சூழ்நிலை திருப்புகிறவர். என் ஆண்டவருக்கு இதை செய்யக்கூடும். தேவ பிள்ளையே, ஆமென். அடையாளத்தை மாட்டாதீங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஜெபம் இல்லைன்னா தோல்விதான். லைஃப்பில் ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. பதில் வரும் வரை ஜெபித்து கொண்டே இருங்கள். தேவ நீதிக்காய் காத்திருங்க. ஆளல் நீங்கள் நீதி செய்யாதீங்க. ஆமே, அவங்களுக்கு இப்படி நடக்கணும் இப்படி எதுவுமே நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் அமைதியாக இருங்க. கர்த்தர் உங்கள் நடுவே நின்று உங்களுக்காய் நீதி செய்வார். ஆமே, அனுமதிக்கப்பட்ட இந்த சாம்பல் சிங்காரமாய் மாற. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, எனக்காய் நீதி செய்கிறவரே, ஹல்லேலூயா. உங்க மேல கை போட சத்துருவால முடியாது. அதனால உன் குடும்பத்தில் கை வச்சு பார்க்குறான். கலந்துராதீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வார்த்தை கர்த்தர் என்னோடு தான் பேசினார் என்று நம்புகிற தேவ பிள்ளைகள், எனக்கு ஒரு நாள் குறிக்கப்பட்டுச்சு பிரதர், என் குடும்பத்துக்குன்னு ஒரு நாள் குறிக்கப்பட்டு விட்டது. அந்த நாளை குறித்து தான் இன்னைக்கு கலங்கி இருக்கிறேன். இப்படிப்பட்ட நிலையில் சபைக்குள்ளேயோ தூரத்திலிருந்தோ இப்படிப்பட்ட நிலையில் ஒரு நாள் குறிக்கப்பட்ட நிலையில் இந்த மாதத்துக்குள்ள இந்த நாளுக்குள்ள உன் குடும்பம் இல்லாமல் ஆகும் அல்லது உன் வாழ்க்கை இல்லாமல் ஆயிரும் இப்படி சொல்லி அவன் சத்துரு இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறானா? ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்க தொடங்குங்க. மொர்தெகாயை போல், ஆண்டவரே நீர்தான்ப்பா எனக்கு கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து எந்த வனாந்திர திசையிலிருந்தும் அல்ல. ஆமென். தேவனே எனக்கு நியாயாதிபதியா இருக்கிறார். தேவனே எனக்கு நியாயாதிபதியா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விஷயம், அப்படியே கண்களை ரெண்டு கரங்களை உயர்த்தி, இந்த மொர்தெகாயை போல இது அக்கிரமத்தினால் வந்து சாம்பல் இல்லப்பா, இது உமக்காய் நான் நிற்கிறதினால் எனக்கு அனுமதிக்கப்பட்ட சாம்பல். உன் தேவன் எங்கே என்று கேட்கிற கூட்டத்தின் நடுவில் நான் நிற்கிறேன்ப்பா. அவன் இவனுக்கு நன்மை செய்கிறவன் யார் என்று கேட்கிற கூட்டத்தின் நடுவில் இருக்கிறேன்ப்பா. இவனுக்கு ஏதாவது பண்ண இவனுக்கு கேட்கறதற்கு ஆள் இல்லைன்னு சொல்ற கூட்டத்தின் நடுவில் இருக்கிறேன். இவனுக்கு திரும்பி அடிக்க தெரியாது, இவனுக்கு திரும்பி போராட தெரியாது. இவன் எப்பவுமே ஜெபம் ஜெபம் ஜெபம், இது மட்டும்தான். இதனால என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்கிற ஆண்டவர் இப்படி கேள்விகள் நடுவில் நான் இருக்கிறேன் அப்பா. இதுதான் என் சாம்பல். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற உள்ளமே, அதே சத்துருவின் கண்களுக்கு முன்பாய் கர்த்தருனை சிங்காரித்து நிறுத்துவார். அவருடைய பாதஸ்தானமா இருக்கிற உன்னை கர்த்தர் சிங்காரிக்கும் நேரம் வருகிறது. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது, என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உங்க பிரசன்னத்தால் கூடுமே, உங்க பிரசன்னத்தால். ரெண்டு கரங்களை உயர்த்தி, யெகோவா சேனு, யெகோவா சேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா சேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லப்பா. ஆண்டவரே, உமக்காய் இந்த ஒரு பிள்ளை நிக்கிறதுனால குடும்பத்தில் விளையாடுறான்ப்பா சத்துரு. இயேசுவின் நாமத்துல இந்த 13ஆம் தேதி காரியங்களை மாறுதலாய் கர்த்தர் திருத்துகிறார். எது நடக்கும்னு சத்துரு நினைச்சானோ அது நடப்பது இல்லை. கர்த்தர் நினைத்த ஒரு காரியம், உன் சாம்பல் சிங்காரமா, உன் சாம்பல் சிங்காரமா. விசுவாசிக்கிற தேவ பிள்ளை, எனக்கு அனுமதிக்கப்பட்ட சாம்பல், ஒரு சிங்காரம் எனக்காய் அனுமதிக்கப்படுகிறது. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காண பண்ணின என்னை கர்த்தர் மறுபடியும் உயிர்ப்பித்து என் மேன்மையை கர்த்தர் திரும்ப பெருக பண்ணுகிறார். ஒரே விஷயம், ரெண்டு கரத்தை அப்படி உயர்த்தி, எனக்கு நிற்க பலன் தாங்க ஆண்டவரே. உங்க நீதி வெளிப்படுகிறது வரை தான் நிற்க எனக்கு பலன் தான். உங்க நீதி வெளிப்படுறது வரை
யோசுவா ஜெயிக்கணும்னா, உன் குடும்பம் ஜெயிக்கணும்னா மோசே நீ கை வைத்து நின்றுதான் ஆகணும். எனக்கு நிக்க பலன் தாங்கப்பா, எனக்கு நிக்க பலன் தாங்க. நான் நம்புகிறேன் எனக்கு நீதி உண்டு. ஒரு நாள் என் நியாயாதிபதி எனக்காய் நீதி செய்வார். என் நியாயாதிபதி எனக்காய் நீதி செய்வார். ஒடுக்கப்படுகிற தம்முடைய ஜனத்திற்காய் அவர் நீதி செய்ய வருவார். நீதி செய்ய வருவார். அவன் உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பார். கர்த்தர் உனக்காய் நீதி செய்வார். உன் கூடாரம் மறுபடியும் கட்டி எழுப்பப்படும். உன் காரியம் மாறுதலாய் முடியும். எந்த நாளை கண்டு எந்த காரியத்தை குறிந்து ஜனம் கலங்கிட்டோ அதே காரியத்தின் நிமித்தம் ஜனம் கர்த்தரில் மகிழ்ச்சி அடைந்தது. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் பயந்த காரியம் நேரிடாது, கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு மாறுதலாய் முடிய பண்ணுகிறார்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. அடையாளத்தை மாற்றாமல் நில்லுங்கள். ஜெபமே பதில். ஜெபத்தை விட்டுறாதீங்க. கர்த்தருடைய நீதிக்காய் காத்திருங்கள். சத்துருக்களுக்கு முன்பாய் கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வார்த்தையின் மூலமா எங்களோடு பேசுகிறீர் ஆண்டவரே. இன்றைக்கு கர்த்தர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. சீயோன் சாம்பலில் இருப்பதல்ல உமக்கு மகிமை, சீயோன் சிங்காரமாக இருப்பதாம் உமக்கு மகிமை. சாம்பல் எங்களுக்கு துவக்கமாக இருக்கலாம்ப்பா, கடைசி வரை சாம்பல் வேணாம் ஆண்டவரே. ஆண்டவர் அனுமதிக்கப்பட்ட சாம்பலானா நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சிங்காரம் அனுமதிக்கப்பட போகிறது ஆண்டவரே. எப்படி அன்று 13ஆம் தேதியிலே ஜனம் ஆர்ப்பரித்ததோ, இந்த 13ஆம் தேதி ஒரு ஆர்ப்பரிக்கிற நாளாய் கர்த்தர் மாற்றுவீராக என்று செபிக்கிறேன்ப்பா. கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. கேட்ட வார்த்தையை நம்பிக்கையோடு விசுவாசித்து விசுவாசம் உள்ளவர்களாகி ஜபத்திலே தரித்திருக்க தொடர்ந்து கிருபை செய்யும். இந்த பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தத்தை உடைய பிள்ளைகள் காணட்டும். சமாதானத்தோடு அனுப்புங்க, சாட்சியாய் நிறுத்துங்க. கர்த்தருடைய கரம் எனக்காய் கிரியை செய்தது என்பதை ஒவ்வொரு உள்ளங்களும் சாட்சியாய் நிற்க கர்த்தர் கிருபை செய்யும். இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தினதற்காய் நன்றி. சமாதானத்தோடு அனுப்பும். தொடர்ந்துள்ள நாட்கள் இருக்கிற ஜபங்களையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தாரும். எல்லா கனம் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் மாத்திர பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழுமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.